பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல. அவனு கிடக்குறானுங்க நாய் பசங்க. அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கும். நல்லதுங்க அண்ணா. இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கிறா. இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு. எந்த விஷயத்தையும் முத்த விட கூடாது பாரு. ஆமா, முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு. அதை நம்ம விடாம அமைக்கிறோம். ஐயா கணக்கு ஐயா, தண்ணி அங்க பாயுது, இங்க என்ன பண்றாக்கும்? இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான். எப்பா ஒரு இளநீ ஒண்ணு ஏறி புடுங்க. ஏறதுக்கு ஆள் இல்லைங்க. இறங்குறதுக்காவது ஆள் இருக்கா? அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா. இன்னும் திங்கிற பக்கம் இல்லைங்கண்ணா. எதுதான் திங்கிறதுக்கு பக்குவமா வந்திருக்கு. கணக்கு அப்போ நீ என்ன சாப்பிடுற? ஏதாவது சொல்லுங்க, சாப்பிடுறேன். கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை. இவ ஒரு கஸ்மாலம் முடிச்சுவன். கணக்கு அப்போ போர் அடிக்கிறது, கொஞ்சம் பொடி போடலாமா? எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா, எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்ப பார் கவுண்டர், நீங்க தும்முனீங்களா? இல்லையப்பா. ஏய்யா நீ தும்முனியா? இல்ல. அப்போ தம்பி நீங்க தும்முனீங்களா? இன்னும் வருது பார். கவுண்டர், இப்பதானே சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு. உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான்.